ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குது, அதுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. வீட்டில் வந்து கெமிக்கல்லாம் வாங்கி ஹோம் ப்ராடக்ட் வந்து செய்ய முடியலை, ஆனால் அதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் ஏதாச்சும் மார்க்கெட்டில் இருந்தால் சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. நான் 3 ப்ராடக்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சோ சால்ட் ஸ்ட்ரெயின் ரிமூவர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து நம்ம அழுக்கு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த உப்பு கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக எடுத்து கொடுத்துருது. இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 rupees மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 700 ml சூப்பராக இருக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோமுக்கு தேவையான க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டிலே எப்படி கம்மியான பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலைன்னா மேலே வந்து பிளேலிஸ்ட்டை எல்லா வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த பாத்ரூமில் வந்து எவ்வளோ சால்ட் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே உப்பு கரை படித்தது தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா அழுக்கும் வந்து நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க லிக்விடை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டைல்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லைவாகவே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த உப்பு கரை போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டைல்ஸில் வந்து எவ்வளோ நீட்டாக போயிடுச்சுன்னு பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் எல்லா டைல்ஸுமே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வீணாகாது. கரெக்டாக வந்து அந்த உப்பு கரைகள் இருக்கிறது மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்து அந்த லிக்விடும் வந்து மிச்சப்படுத்திடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உப்புகளை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த அழுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிமூவ் இருக்குது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணாலே போதும், அழுக்கு எல்லாமே நல்லா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நானும் பாருங்கள் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த டாய்லெட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே மூடி இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள். இந்த வந்து நம்ம பிளாஸ்டிக்லேயுமே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இது பார்த்துட்டு ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, நல்லா வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணேன். சூப்பராக அழுக்கு போயிடுச்சு. பாருங்கள், இப்போ எல்லாமே நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த உப்பு கரையெல்லாம் போய் நல்லா நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாத்திரமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள்.
நீட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து படியவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், சூப்பராக வந்து நீட்டாக வந்து பாத்ரூமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. கையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நமக்கு வலிக்கவே இல்லை, ஈஸியாக போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிஃபோர் எடுத்ததையும் ஆஃப்டர் எடுத்ததையும் நான் வைக்கிறேன். உங்களுக்கே பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.